Hi students, எப்படி இருக்கீங்க? மறுபடியும் என் பேரு பிரணவா. ஸோ நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் நம்ம கிளாஸஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ செஷன் போச்சா லாஸ்ட் கிளாஸ். ஸோ லைட்டாக ஆன்ஷியஸாக இருந்ததுனால என்னாச்சு, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக நம்ம டாபிக் போயாச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இங்கிலீஷ் கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துப்போம். இங்கிலீஷில் பேசிக்லேருந்து போவோமா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம நவுன் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். சரியா? பார்க்க போகிறத பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நவுன் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ்னால் என்ன, அங்கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா டாப்பிக்கும் இப்படி தான் போகுது. டாபிக் பார்த்துட்டு அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் ரூல் பார்ப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரி கிளாஸஸ் போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸப்ஷனல் கேசஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பெய்டப் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? பெய்டப் கிளாஸஸ் இருக்கும், அதில் இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் போகும். ஏன் எக்ஸப்ஷனல் கேசஸ்க்காக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு எக்ஸாமில் அதுதான் நிறைய கேட்க போகிறாங்க. சரியா? இப்போ ரூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ரூல்ஸ்னால் எல்லாருக்குமே தான் தெரியும். ஸோ அதில் என்னத்தை புதுசாக கேட்க முடியும். ஸோ அவங்க நிறைய கேட்குறது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஏன்னு சொன்னீங்க அப்படின்னா, எக்ஸப்ஷனல் கேஸ் தான் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் அதில் தான் தப்பு விடுவாங்க. கரெக்டாக? ஸோ அதனால தான் அதை நிறைய வாட்டி கேட்பாங்க. ஸோ அது ஒரு ஃபில்ட்ரேஷனாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா பெய்டப் கோர்சஸில் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் டாப்பிக்கோட ஐடியா என்ன, பேசிக் என்ன அப்படின்றத மட்டும்தான் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன். ஓகே. ஸோ ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கெஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தான் நான் டீச் பண்ணுறேன், அது உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லேயே டீச் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நார்மலாக இங்கிலீஷ்னு சொன்னாலே என்ன ஆகும், ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவீங்க, தூங்கிடுவீங்க. ஐயோடா இங்கிலீஷா அப்படி சொல்லி தூங்கிடுவீங்க. இதனா இங்கிலீஷ்லேயே நான் எடுத்தனா என்ன ஆகும், ஒன்றுமே புரியாது. நிறைய பேருக்கு, மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு புரியாது, யாருக்குமே புரியாதுன்னு சொல்ல வரல, மெஜாரிட்டிக்கு புரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயத்தை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தமிழில் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? தோஸ் ஹூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஆர் டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, லீவ் யுவர் தாட் இன் த கமெண்ட் செஷன். ஓகேவா? நீங்கள் உங்களோட தாட்டை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், நான் அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்லை பைலிங்குவல் வேணுமோ, தமிழ் மட்டும் நடத்தினா புரியாது, இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் அடிக்கடிக்கு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் செஷனில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுன்னா என்னன்றதை முன்னாடியே கேட்டேன். ஸோ அகைன் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரொனவுன்னா என்னது? ஓகே. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொனவுன் அப்படின்றது நவுனோட ஒரு டைப் கிடையாது. சரியா? நவுன் அப்படின்னா என்னென்னு போன கிளாஸ் பார்த்துருப்போம். நவுன் அப்படின்னா போன கிளாஸ் பார்த்துருப்போம். கரெக்டாக? அது ப்ரொனவுன் அப்படின்றது நவுனோட டைப் கிடையாது. ப்ரொனவுன் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு விஷயம். என்ன விஷயம்? ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே. இப்போ ஒரு பேசேஜ் நான் ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜா ராம் மோகன் ராய் வாஸ் அ கிரேட் லீடர். ராஜா ராம் மோகன் ராய் fought for our country. ராஜா ராம் மோகன் ராய் வாஸ் மை ஃபேவரட் லீடர். ஓகேவா? ஸோ இப்படி எவ்ரி சென்டென்ஸில் ராஜா ராம் மோகன் ராய் நான் எழுதுவேனா? எழுத மாட்டேன். ஸோ அந்த ராஜா ராம் மோகன் ராய்ன்றது ஒரு நவுன், ஒரு நேம் ஆஃப் அ பர்சன். கரெக்டாக? அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ஹீன்றது யூஸ் பண்ணுவேன்னா? கரெக்டாக? ஸோ நவுனை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் இருக்கும். நவுனை அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த வேர்ட்ஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ப்ரொனவுனோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன் டு அவாய்ட் ரிப்பீட்டேஷன். கரெக்டாக? ஸோ ரிப்பீட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் என்ன சொல்லுவாங்க, ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர்ஸ் இருக்கா? ஸோ என்ன சொன்னீங்க, ஹீ ஷீ இட் அதெல்லாம் சொன்னீங்களா? ஸோ ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஹீன்றது என்னது, ஹீன்றது என்ன ஜெண்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். சாரி, இப்போ ஹீன்றது பார்த்தீங்கன்னா என்னது, மேல்னு சொல்லுவோமா? ஓகே. ஹீன்றது மேல். ஓகே. அப்போ ஷீன்றது ஃபீமேலை டினோட் பண்ணும். ஓகேவா? இதை வந்து masculine genderன்னு சொல்லுவோம்.
இது வந்து ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னொரு ஜெண்டர் இருக்குது, நியூட்டர்னு ஒரு ஜெண்டர் இருக்குது. சரியா, நியூட்டர்னு ஒரு ஜெண்டர் இருக்குது. நியூட்டர் அப்படின்னா என்னென்னா மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். ஓகேவா, மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டாகவும் இருக்கலாம். நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னா மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம். எப்படி மேம் அது மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க? கரெக்டாக எப்படி ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வர வழியில் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்ற, வர வழியில் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவீங்க? ஹீ யூஸ் பண்ணுவீங்களா ஷீ யூஸ் பண்ணுவீங்களா? வர வழியில், இப்போ இன்ஸ்டியூட்டுக்கு வர வழியில் நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்கிறேன். சரியா, ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஹீ யூஸ் பண்ணுவீங்களா ஷீ யூஸ் பண்ணுவீங்களா? இது மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் என் ஃப்ரெண்டு மேலா ஃபீமேலான்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என் ஃப்ரெண்டு மேலா ஃபீமேலான்றது நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அப்போ என்ன ஜெண்டர் யூஸ் பண்ணுவீங்க? என்ன ஜெண்டர் யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ எப்போ ஒரு நவுனோட ஜெண்டர் தெரியாது, சரி, எப்போ ஒரு நவுனோட ஜெண்டர் அன்னோனாக இருக்கோ அப்போ எப்பயுமே என்ன யூஸ் பண்ணும்? ஹீ தான் யூஸ் பண்ணும். சரியா, ஒரு நவுனோட ஜெண்டர், ஒரு பர்சனோட ஜெண்டர் அன்னோனாக இருக்கிறப்போ அங்கே எப்பயுமே ஹீ தான் யூஸ் பண்ணும். ஷீயா அது என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத வரைக்கும் எப்பயுமே ஹீ தான் யூஸ் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்தது இட்டுன்னு ஒன்று இருக்கா? இட்டுன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோமா? சரியா, இட்டுன்றதை நான் லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காமன்னு சொல்லுவாங்க, காமன் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ எனக்கு இட்டுன்றதை நான் லிவிங் திங்ஸுக்கு சொல்லுவோன்னு தெரியும். ஓகேவா, ஆனால் இட்டுன்றதை சில லிவிங் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோமா? இட் அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை சில லிவிங் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இட் அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை என்னென்ன லிவிங் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? இட்டுன்றதை இப்போ டேபிள் சேருக்கு இட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, வேறு என்ன லிவிங் திங்ஸ், உயிரோடு இருக்கிற எந்த விஷயத்துக்கு நம்ம இட்டு சொல்லுவோம்? ஓகே, ஸோ எக்ஸப்ஷனல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் இருக்கட்டும், கிட், பேபி, சைல்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கும், சரியா, இந்த மாதிரியான நவுன்ஸ்க்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் அப்படின்ற ஒரு ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, மறக்காதீங்க, ஜஸ்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கு மட்டும் இட் கிடையாது, சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்னென்னா அனிமல், கிட், பேபி, சைல்டு, இதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இட் அப்படின்ற ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொனவுன் இருக்கா? ப்ரொனவுன் வந்து நம்ம மொத்தமாக 3 இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரொனவுனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். சரியா, ப்ரொனவுனை நம்ம 3 பிளேசஸில் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா சப்ஜெக்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுவோம், சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். ஓகேவா, ஸோ ப்ரொனவுன் அப்படின்றத நம்ம 3 கேசஸில் யூஸ் பண்ணுவோம். சரியா, பொசசிவ் அப்படின்னா என்னென்னா ஓனர்ஷிப் டினோட் பண்ணுறது, என்னோடது, உன்னோடது, அவனோடது, அவளோடது சொல்லி ஓனர்ஷிப் டினோட் பண்ணுறது தான் என்னது பொசசிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனவுன் பார்த்தோன்னா நம்ம 3 கேசஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஓகே, ஸோ சப்ஜெக்டிவ் கேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் லிஸ்ட் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். சரியா, ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. சரியா, இதில் லிஸ்ட் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே. ஓகே, இப்போ சப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறது தான் சப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் அது ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். பொசசிவ் அப்படின்னா ஓனர்ஷிப்பை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். சரியா, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். I was attacked by himனு சொல்கிறேன். I was attacked by him. சரியா, I was attacked by him. இதில் ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். ஐன்றது சப்ஜெக்ட். அப்போ ஹிம்ன்றது என்னது? ஆப்ஜெக்டா. இப்போ இதே சென்டென்ஸை நான் மாற்றி சொல்கிறேன். He attacked என்ன வரும்? I was attacked by him. He attacked என்ன வரும்? He attacked me வருமா? ஸோ சென்டென்ஸில் இப்போ ஹீன்றது சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ மீன்றது என்ன ஆகிடுச்சு? ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சா? ஸோ ஐன்றது சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்டாக மாறும் போது என்னவா மாறும்? ஐ வந்து மீயாக மாறும். கரெக்டாக, ஐ வந்து என்னவா மாறும்? மீயாக மாறும். வெரி குட். அப்போ வி என்னவா மாறும்? வி என்னவா மாறும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். வி அஸ்ஸா மாறும். அப்போ யூ என்ன வரணும்? என்னவா மாறும்?
யூ யூவாக மாறும், he him, she her, it இட்டாக தான் இருக்கும், they themமாக மாறும். ஓகே, அடுத்தது இப்போ பொசசிவ். பொசசிவ்னா ஓனர்ஷிப்பை சொல்கிறதா என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் மை மார்க்கர் சொல்லலாம், இல்லைனா திஸ் மார்க்கர் இஸ் மைன்னு சொல்லலாமா? ஸோ மைன்னு சொல்லலாம், மைனுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்னவா மாறும் அப்படின்னா ஒன்று மைன்னு சொல்லலாம், இல்லை மைன்னு சொல்லலாம். சரியா? அப்போ வீக்கு என்னென்ன பொசசிவ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வீக்கு என்னென்ன இருக்குது? ஆர், ஆர்ஸ். அப்போ யூக்கு என்ன இருக்குது? யுவர், யுவர்ஸ். அப்போ ஹீக்கு என்ன இருக்கு? ஹிஸ் தான் ரெண்டுமே. சரியா? அப்போ ஷீக்கு என்ன இருக்கு? ஹர், ஹர்ட்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர், ஹர்ட்ஸ். ஓகே, அடுத்தது இட்டுக்கு இட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ தெம், தேக்கு தேர், தேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பொசசிவ்ல ரெண்டு இருக்கா? பொசசிவ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா? ஸோ பொசசிவ்ல ரெண்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் எதுனா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் தானே? ரெண்டு பொசசிவ் கேஸ் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் எதுனா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக இருக்கா? ஸோ இந்த ப்ரொனவுன்ஸ்க்கு அப்புறம் எப்பயுமே ஆப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ ஆகணும். சரியா? இந்த ப்ரொனவுன்ஸ்க்கு அப்புறம் எப்பயுமே ஆப்ஜெக்ட் ஃபாலோ ஆகணும். அடுத்து இருக்கிற ப்ரொனவுன்ஸ்க்கு அப்புறம் எப்பயுமே ஆப்ஜெக்ட் வரக்கூடாது. சென்டென்ஸ் இதோட முடிஞ்சிடணும். இதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்டுமே வரக்கூடாது. இப்போ சொல்கிறேன், திஸ் இஸ் மை மார்க்கர்னு சொல்கிறேன் இல்லைனா திஸ் இஸ் மைன் மார்க்கர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. திஸ் மார்க்கர் இஸ் மைன், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஃபாலோ ஆகக்கூடாது. இதை என்ன சொல்கிறேன்னா திஸ் இஸ் அவர் கிளாஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா திஸ் கிளாஸ் இஸ் ஆர்ட்ஸ்னு சொல்லி முடிச்சிடணும். ஆர்ட்ஸ்க்கு அப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்டும் வரக்கூடாது. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பொசசிவ்ல ரெண்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும், இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வரக்கூடாது. இதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ப்ரொனவுனோட டெஃபினிஷன்ஸை பார்த்தோம். சரி, அடுத்தது பார்ப்போம் டைப்ஸ். ப்ரொனவுனில் சில டைப்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ சில டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நவுனை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திஸ், that, these, those, இது எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ப்ரொனவுனில் டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ப்ரொனவுன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னென்னா திஸ், தட், தீஸ், தோஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா who, which, whom, whose, that, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் என்ன சொல்லுவாங்க? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? அடுத்தது இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்னது? இன்ட்ரோகேட்னாலே என்னது? questions. ஓகேவா? இன்ட்ரோகேட் அப்படின்னாலே questions. ஸோ இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? questions கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரொனவுன்ஸை தான் என்ன சொல்லுவாங்க? இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அடுத்தது இன்டெஃபினிட்டிவ். இன்டெஃபினிட்டிவ் அப்படின்னா யார் என்னன்னு தெரியாது. சரியா? யார் என்னன்னு எக்ஸாக்ட்லி தெரியாது. எவ்ரிபடி இல்லை நோபடி. சம்படி. சரியா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி யாருன்னு தெரியாது. டெஃபினட்டாக இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாது. ஸோ வேக் மேனரில் ஜென்ரலாக சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? அதை இன்டெஃபினிட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா மை செல்ஃப், யோர் செல்ஃப், himself, themselves. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்கிறது என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ்வலாக என்னென்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே பர்சனை டினோட் பண்ணும். இப்போ ஹீ டாக்ஸ் டு ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ டாக்ஸ் டு ஹிம்செல்ஃப். ஸோ இங்கே ஹீன்றதும் ஹிம்செல்ஃப்ன்றதும் சேம் பர்சனை டினோட் பண்ணுதா? அதை தான் என்ன சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா everyone, everyone, either, neither, okay, each.
இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இன்டெஃபினிட்டிவ் இருக்கா, எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட எப்பயுமே நம்ம சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ரவுண்ட்லேயே பார்த்துருப்போம். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ரெண்டு இருக்குது. சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ், இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்கணும். ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா எஸ், இஎஸ் ஆர் ஐஎஸ் இருக்காது. ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸை நம்ம டீட்டெயில்டாக டென்சஸில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், இன்டெஃபினிட்டிவாக இருக்கட்டும், இன்டெஃபினிட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கூட எப்பயுமே எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். வேர்ப் எப்பயுமே சிங்குலராக தான் இருக்கும். சரியா? ஓகே, இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் இருக்கா. இப்போ எவ்ரி ஒன், எய்தர், நெய்தர், ஈச்னு இருக்குது. இப்போது எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறேன், எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவீங்க? பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் இருக்கா, எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொசசிவ் ப்ரொனவுனில் எதை யூஸ் பண்ணுவீங்க? இல்லை எவ்ரிபடி, நோபடி அப்படின்னே இருக்கட்டுமே, எவ்ரிபடி, நோபடினே இருக்கட்டுமே, இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பொசசிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, அது எப்பயுமே சிங்குலராக தான் இருக்கும். ஏன்னா சிங்குலர் வேர்ப்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கும். ஸோ சிங்குலராக இருக்கும் போது மேலாக ஃபீமேலாக தெரியாதப்போ நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம்? மேலாக ஃபீமேலாக தெரியாதப்போ எப்பயுமே ஹீன்றதானே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் எவ்ரிபடின்னு சொன்னோன்னா யாருன்னே தெரியாதுல, மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம், எல்லாருமேவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால எங்கேயும் ஜெண்டர் தெரியாது. ஸோ ஜெண்டர் தெரியாதப்போ எந்த பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஹிஸ்ன்றது தான் யூஸ் பண்ணுவீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எவ்ரிபடி ஷுட் பிரிங் தேர் அசைன்மெண்ட் வரக்கூடாது. ஷுட் பிரிங் ஹிஸ் அசைன்மெண்ட்டுன்னு தான் வரணும். சரியா? அங்கே தேர்னு யூஸ் பண்ண மாட்டீங்க, சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். சிங்குலரில் எந்த ஜெண்டர்னு தெரியாததுனால ஹீன்றதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அங்கே என்ன வரணும்? ஹிஸ் அசைன்மெண்ட் இல்லை ஹிஸ் ப்ராஜெக்ட் இல்லை ஹிஸ் நோட் புக்ஸ் அப்படி தான் வரணும், தேர்னு வரக்கூடாது. இது ஒன்று இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஒன்றுன்னு இருக்குது. சரியா? ஸோ அது எக்ஸசைஸ் வரும், எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒன் அனதர், ஈச் அதர். சரியா? ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ஒன் அனதர், ஈச் அதர்னு ரெண்டு இருக்குது. சரியா? ஒன் அனதர் அப்படின்னா மோர் தென் ரெண்டு பர்சனை சொல்லும் போது ஒன் அனதர் சொல்லுவோம். சரியா? ரெண்டு பர்சனை சொல்லும் போது, பர்சன் ஆர் திங்ஸ் ரெண்டு சொன்னோம்னா ஈச் அதர். மோர் தென் டூ அப்படின்னா ஒன் அனதர். ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம்? His niece knocked each other. His niece சொல்கிறேன், his niece knocked each other வருமா இல்லை ஒன் another வருமா? நீஸ்னா என்னது? முட்டி இருக்கா, காலில் அந்த முட்டி இருக்கா, அதை தானே சொல்லுவாங்க, நீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ his niece knocked each other ஒன் another. நீஸ் எல்லாருக்கும் எவ்வளோ இருக்குது? ரெண்டு தான் இருக்குது, ரெண்டுக்கு மேலே கிடையாது. கரெக்டாக? ஸோ என்ன வரணும் இங்கே? ஒன் another வராது, ஈச் அதர் தான் வரணும். ஒன் another அப்படின்றது தப்பு. ஓகே, ஸோ இப்போ ப்ரொனவுனில் பார்த்தோம் அப்படின்னா பர்சன் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி சொல்லியும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பர்சன்னா யார் யார்? நான், நாங்கள். கரெக்டாக? நான், நாங்களை தான் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். அப்போ அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஐ, வி. ஓகே, ஸோ செகண்ட் பர்சன் யாரை சொல்லுவோம்? தமிழ்லேயே சொல்லுங்கள். செகண்ட் பர்சன் அப்படின்னா நீ, நீங்கள். கரெக்டாக? நீ, நீங்கள். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? ஸோ செகண்ட் பர்சன் சொல்லுங்கள் பார்ப்போம். செகண்ட் பர்சன் நீ, நீங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? யூ, யுவர்ஸா, யுவர்ஸா, ஷோரா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பர்சன் அப்படின்னா செகண்ட் பர்சன் சிங்குலரையும் யூ தான் சொல்லுவோம், செகண்ட் பர்சன் ப்ளூரலையும் யூ தான் சொல்லுவோம். சரியா? யுவர்ஸ்ன்னு தப்பு. யுவர்ஸ்ன்றது பொசசிவ் கேஸ், பொசசிவ் சொல்லலாம், நம்ம சப்ஜெக்டிவை தான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் யார்? தமிழ்லேயே சொல்லுங்க பார்ப்போம். தேர்ட் பர்சன் அவன், அவள், அது, அவர்கள். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்னது? ஹீ, ஷீ, இட், தே. கரெக்டாக? இப்போ ஐ, வி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகே, ஸோ யூ அப்படின்னா ரெண்டுமே செகண்ட் பர்சன். ஸோ ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாமே தேர்ட் பர்சன். இது எல்லாமே தேர்ட் பர்சன். சரியா? ஸோ ஐன்றது
சிங்குலர், இது ப்ளூரல். ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமே சிங்குலராக இருக்கட்டும் ப்ளூரலாக இருக்கட்டும் ரெண்டுமே சேம் தான். ஸோ இதில் இது மூணுமே சிங்குலர், இது மட்டும் ப்ளூரல். ஓகேவா? ஸோ ஐ வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், ஹீ ஷீ இட் தே அப்படின்றது தேர்ட் பர்சன். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து ஒரு ரூல் இருக்குது, இதை பார்த்து ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சென்டென்ஸில் நவுன் இருக்குது, ஒரு சென்டென்ஸில் ப்ரொனவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்கு மேலே ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு சென்டென்ஸில் ரெண்டுக்கு மேலே ப்ரொனவுன் இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்க கொடுத்துருக்கிறது மூணுமே சிங்குலராக இருக்கலாம், இல்லை கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ளூரலாக இருக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது எல்லா ப்ரொனவுனும் ப்ளூரலாக இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போது சொல்கிறேன், ரூல் வேணால் எழுதி போடுறேன். when there is two or more pronoun. சரியா? when there is two or more pronoun, ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேலேயோ pronoun இருக்குது அப்படின்னா and all of them are in singular form. இப்போ ஒரு சென்டென்ஸில் ரெண்டோ இல்லை ரெண்டுக்கு மேலேயோ ப்ரொனவுன் இருக்குது, அண்ட் கொடுத்துருக்க ப்ரொனவுன் எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் இருக்குது, ரெண்டுக்கு மேலேயோ இருக்குது, எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணும். சரியா? 2 3 1 ஆர்டர். 2 3 1 அப்படின்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ப்ரொனவுனோ இல்லை ரெண்டுத்துக்கு மேலே ப்ரொனவுனும் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ரொனவுன் எப்பயுமே சிங்குலர், கொடுத்துருக்கிறது எல்லாமே சிங்குலர் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா 2 3 1 ஆர்டரை ஃபாலோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், சிங்குலரா. ஸோ he, I and you are going for a movie tonight, which is not possible these days. ஓகேவா? இந்த டைமில் இது பாசிபிளே கிடையாது, பிகாஸ் எல்லா தேட்டர்ஸும் ஒன்று இருக்குது, மூடி இருக்குது. ஓகே, ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை அமேசான் ப்ரைமில் பார்த்தா தான் உண்டு. கரெக்டாக? சரி, இப்போ மூவிக்கு போகிறோன்னே இமேஜின் பண்ணிக்குவோமே, he, I and you are going for a movie tonight. ஓகே, இதில் உங்களுக்கு இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷன் என்னென்னு எனக்கு தெரியும். யூ இருக்கா? யூ வந்து சிங்குலருக்கும் யூ தான் சொன்னோம், ப்ளூரலுக்கும் யூ தான் சொன்னோம். ஸோ கொடுத்துருக்க யூ வந்து சிங்குலராக ப்ளூரலாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சரியா? ஒன்றும் இல்லை, யூவை வந்து சிங்குலர் கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கணும். யூவை வந்து ப்ளூரல் கூட யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போது ஹீ, ஐ ரெண்டுமே எது இருக்குது? சிங்குலராக இருக்கா? அப்போ யூவும் என்னது? சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ மூணுமே சிங்குலரில் இருக்குது. அப்போ எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணும்? 2 3 1 அப்படின்ற ஆர்டரை ஃபாலோ பண்ணும். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல செகண்ட் பர்சன் யார்? செகண்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் வரணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வரணும். சரியா? ஓகே, ஸோ இங்கே இது ஹீன்னு பார்த்தீங்கன்னா என்னது? அது தேர்ட் பர்சன், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், யூன்றது செகண்ட் பர்சன். அப்போ இதை எப்படி மாற்றி எழுதுவீங்க? இதுக்கு பதிலாக என்ன வரணும்? யூ. வெரி குட். யூ, ஹீ அண்ட் ஐ. யூ, ஹீ அண்ட் ஐ are going for a movie tonight. சரியா? you, he and I. சரியா? அங்கே ஏன் ஆர் வந்திருக்கு அப்படின்னா அண்டு போட்டிருக்கும். ஸோ மோர் தென் ஒன், அதனால ப்ளூரல் நவுனாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் தான் வரும். அது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே என்ன வரணும்னா you, he and Iன்னு வரணும். இது வந்து ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லியாச்சு. சிங்குலர் ஃபார்மாக இருந்துச்சுன்னா இதுன்னு சொல்லியாச்சு. இதே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ளூரல் ஃபார்மாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துருக்க ப்ரொனவுன் எல்லாமே ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3. சிம்பிளில் 1 2 3 அவ்வளோதானே. ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் பர்சன் செகண்ட் வரணும், தேர்ட் பர்சன் தேர்டாக வரணும். எல்லாமே ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தே, வி, சரி, தே, யூ அண்ட் வி வச்சுக்கோங்களேன். தே, யூ அண்ட் வி are not going anywhere. கரெக்டாக? எங்கேயும் போகல தானே, எல்லாருமே வீட்டில் தானே உட்காந்துருக்கோம். கரெக்டாக? ஓகே, ஸோ தே, வி, சாரி, தே, யூ அண்ட் வி
ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக தப்பா பார்த்தாலே தெரியுது தப்பு. ஓகே, ஸோ மூணுமே ப்ளூரலாக இருக்குது. யூவும் ப்ளூரல், பிகாஸ் ப்ளூரல் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ மூணுமே ப்ளூரலாக இருக்கும் போது என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணும்? 1 2 3 யூஸ் பண்ணும். இது தேர்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், இது ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ என்ன பண்ணுவீங்க? அப்படியே மாற்றி ரிவர்ஸில் எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ என்ன வரணும்? வி யூ அண்ட் தே. we, you and they are not going anywhere. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட் ஃபார்ம். ஓகே, இன்னொன்று ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தோமா? நம்ம ரிலேட்டிவ் பார்த்தோம். ஓகே, இன்ட்ரோகேட்டிவும் பார்த்தோமா? இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா என்னது? கொஷின் வேர்ட்ஸ். சரியா? கொஷின் கேட்கறது தான் இது இன்ட்ரோகேட்டிவ்னு சொன்னோமா? ஓகேவா? ஸோ இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்றதையும் பார்த்தோம். இன்ட்ரோகேட்டிவ் பார்த்தீங்கன்னா என்னது? சரி, ஹூ ஹூமில் யார் சப்ஜெக்ட் யார் ஆப்ஜெக்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹூ ஹூம்னு ரெண்டு இருக்கா? கரெக்டாக? அதுவும் இன்ட்ரோகேட்டிவாக யூஸ் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ரெண்டுத்தில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? சரி, ஓகே. ஹூன்றது சப்ஜெக்ட், ஹூம்ன்றது ஆப்ஜெக்டா? ஷோரா? ஷோரா? டாக்கிங் வித் வரக்கூடாது, டாக்கிங் டு தான் வரணும். சரியா? ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸில் இப்போ சொல்லுங்கள் வைப்போம். இந்த சென்டென்ஸை வச்சுட்டு சொல்லுங்கள். ஹூ ஹூமில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். ஹூ ஹூமில் எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போ கன்ஃபியூஸ் ஆகுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சென்டென்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஹூன்றது எப்பயுமே சப்ஜெக்ட், ஹூம் அப்படின்றது எப்பயுமே ஆப்ஜெக்ட். ஹூன்றது எப்பயுமே சப்ஜெக்ட், ஹூம்ன்றது எப்பயுமே ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இந்த சென்டென்ஸே பாருங்கள். whom are you talking to அப்படின்றது தான் கொஷின். கரெக்டாக? ஸோ சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? சப்ஜெக்ட் அப்படின்னா யார்? மெயின் வேர்ப். அந்த வேர்பை யார் பண்ணுறாங்களோ, அந்த வேர்ப்னா என்ன? ஆக்ஷனா? அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள தானே சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். மெயினாக அந்த ஆக்ஷனை பண்ணுற அந்த ஆளை தானே சொல்லுவோம் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ப், என்ன ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு? டாக்கிங் அப்படின்றது தானே வேர்பு. ஸோ நம்ம வேர்ப் பார்த்தீங்கன்னா டாக்கிங்கா? கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸில் யார் பேசிகிட்டு இருக்கா? யார் பேசிகிட்டு இருக்கா? யூ தானே பேசிகிட்டு இருக்காங்க. யூ தானே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் யார்? இவங்க தான். ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் வருது அப்படின்றதுக்காக இதை சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது. சரியா? ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் வந்தால் அது சப்ஜெக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹூம்ன்றது ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட், ஹூன்றது ஆல்வேஸ் சப்ஜெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஓகே ஸோ இவ்வளோ நேரம் நம்ம டாபிக் போயாச்சு. ஓகே, டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸை இப்போ பார்ப்போம். சரியா? ஸோ இதில் இதெல்லாம் கொஷின்ஸ் வரப்போகுது, அதனால நான் இப்போவே ரப் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கொஷின்ஸ் கீழே விசிபிள் ஆகும், நான் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். He and myself will complete this work. He and myself will complete this work. myselfன்றதை என்ன ப்ரொனவுன் சொல்லுங்கள் பார்ப்போம். myself அப்படின்றது என்ன ப்ரொனவுன்? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா? கரெக்டாக? ஓகே, ஸோ he and myselfனு இருக்கு. myselfன்றது ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன். ஆனால் அது சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோமா? இப்போ சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணுமா? ஸோ சப்ஜெக்டிவ் கேஸில் myselfனு ஒரு வேர்டு இருந்திருக்கா? எழுதி போட்டோமா? சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ் 3 கேஸ் யூஸ் பண்ணுமா? கரெக்டாக? அங்கே எங்கேயாச்சும் நம்ம மைசெல்ஃப்ன்றதை சப்ஜெக்டிவில் பார்த்தோமா? பார்க்கவே இல்லை. அப்போ மைசெல்ஃப்ன்றது தப்பா? ஸோ ஹீ அண்ட் என்ன வரணும்? ஹீ அண்ட் ஐ தான் வரணும். இப்போ எல்லாமே சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன வரணும்? 3 ரூல் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். எல்லாமே சிங்குலராக இருந்துச்சுன்னா என்ன ஆர்டரில் வரணும்? 2 3 1 ஆர்டரில் வரணுமா? 2 3 1. கரெக்டாக? இங்கே ஹீ அண்ட் மை செல்ஃப்னு வரக்கூடாது, ஐன்னு வரணும். அந்த ஆர்டரும் கரெக்டானு பார்த்துருவோம். இப்போ ஹீன்றது தேர்ட் பர்சன், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் கொடுக்கவே இல்லை. அப்போது 3 1 தான் வரணும். இப்போ ஹீ அண்ட் ஐ அப்படின்றது கரெக்டு. சரியா? ஸோ சென்டென்ஸ் என்ன வரணும்? ஹீ அண்ட் மை செல்ஃப் வில் கம்ப்ளீட், சாரி, ஹீ அண்ட் மை செல்ஃப் வில் கம்ப்ளீட் த ஒர்க்ன்றது தப்போ என்ன வரணும்? ஹீ அண்ட் ஐன்னு வரணும். சரியா? ஹீ அண்ட் ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க். ஓகே, அடுத்தது யூ, ஐ அண்ட் ஹீ should take the examination seriously. ஓகே, இவ்வளோ நாள் விளையாடிட்டு இருந்தது போதும், இதுக்கு மேலேயாச்சும் சீரியஸாக எக்ஸாமை கன்சிடர் பண்ணி அதை ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ யூ, ஐ அண்ட் ஹீ கரெக்டாக?
மூணுமே சிங்குலரில் இருக்குது. சிங்குலர்லேருந்து எந்த ஃபார்ம் இருக்கணும், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர்டரில் இருக்கணும். ஸோ இங்கே யூன்றது செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், ஹீன்றது தேர்ட் பர்சன். ஸோ அது ரெண்டுத்தை மட்டும் மாற்றி எழுதுங்க. என்ன வரணும், யூ, ஹீ அண்ட் ஐன்னு வரணும். யூ, ஹீ அண்ட் ஐன்னு வரணும். ஓகேவா, சரி. தேர்ட் கொஷின், ஈச் ஆஃப் த பிரதர்ஸ் could get their share of property. Each of the brothers could get their share of property. Okay, so each of the brothers nu irukka. Okay, each of the brothers nu irukku. So each, every அப்படினு வரும்போதே நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், singular possessive தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். singular possessive தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே their share of property ன்னு வரக்கூடாது, என்ன வரணும், his share of property வரணும். சரியா, his share of property தான் வரணும், their share of property ன்றது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், which we saw surprised all in one present. நம்ம பார்த்தது எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுச்சுன்னு அர்த்தம். சரியா, அங்கே விச்னு யூஸ் பண்ணுறது கரெக்டா, விச்ன்றது கரெக்டா இல்லை, வாட் வி saw, அங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான், விச் வரக்கூடாது, வாட் வரணும். சரியா, வாட் வி saw surprised all and one present. ஓகே, அடுத்தது, I myself like him. சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா, I myself like him கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, தப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, அப்படி தானே. ஓகே, சென்டென்ஸ் இதை கிராமட்டிக்கலி கரெக்டுன்னு சொல்லுவாங்க. சரியா, சப்ஜெக்டிவ் இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ் யூஸ் பண்ண முடியும், சப்ஜெக்டே இல்லாமல் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ண முடியாது. சரியா, ஸோ ஐ மை செல்ஃப், எனக்கே என்னது, நான் எனக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஐ மை செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, எனக்கே பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா, எம்ஃபசைஸ் பண்ணதான் எம்ஃபசைஸ் பண்ணவும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இங்கே ஐ மை செல்ஃப் லைக் ஹிம் அப்படின்றது கரெக்டு, நோ எரர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், you and your brother have lost their money in the share market. ஓகே, ஸோ பிரதர்ஸே வருதா, சரி இருந்துட்டு போட்டோம். you and your brotherன்னு இருக்குது, சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா, you and your brother கரெக்டு. ஓகே, ஆனால் எங்கள் பாட்டு இருக்கு, அகைன் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய நவுன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ you and your brother have lost their money. ஓகே, இங்கே தேர் மணி வரக்கூடாது, யூ அண்ட் யுவர் பிரதர்னு இருக்கிறதுனால அங்கே பொசசிவ் கேஸ் என்ன வரணும்னா யுவர் மணின்னு தான் வரணும். யூ அண்ட் யுவர் பிரதர் ஹாவ் லாஸ்ட் யுவர் மணி, நீயும் உன்னோட தம்பியும் அவங்க மணியை இழந்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, நீயும் உங்கள் தம்பியும் உங்கள் மணியை இழந்துட்டீங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ யுவர் தான் வரணும். சரியா, நெக்ஸ்ட் ஒன் ஷுட், கொஸ்டின் நம்பர் 8, sorry 7 விட்டுட்டேனா, கொஸ்டின் நம்பர் 7, மை சாய்ஸ் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர்ஸ். மை சாய்ஸ் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் yours. ஓகே, yours-ன்றது அப்போஸ்ட்ரோஃபி எஸோட வந்திருக்கு, சென்டென்ஸ் கரெக்டாக தப்பா. பொசசிவ் கேஸில் நம்ம பாக்ஸ் எழுதி போட்டோமா, டேபிளில் காலம், அங்கே பொசசிவ் கேஸை சொல்லும் போது யுவர்ஸ்னு 2 எழுதி போட்டேன், அங்கே யுவர்ஸில் அப்போஸ்ட்ரோஃபி எஸோட நான் போட்டேனா, போடலை. ஸோ அங்கே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது, YOURS, யுவர்ஸ் மட்டும்தான் வரணும், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது. சரியா, ஓகே, கொஸ்டின் நம்பர் 8, one should take advantage of opportunities to improve your English. ஓகே, நான் இதை அப்படி சொல்கிறேன்னு சொன்னேன்னா எக்ஸசைஸ் வரப்போ சொல்கிறேன்னு. ஓகே, இங்கே சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கா, ஒன் ஷுட் டேக் அட்வான்டேஜ், அப்போ சப்ஜெக்ட் 1ன்னு தானே இருக்குது, அப்போ அதோட பொசசிவ் கேஸும் என்னவா இருக்கணும், 1ன்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இங்கே யோர் இங்கிலீஷ்னு வரக்கூடாது, ஒன்ஸ் இங்கிலீஷ்னு வரணும், ONE அப்போஸ்ட்ரோஃபி எஸ். ஓகேவா, ONCE எழுதுறாதீங்க, ஒன்ஸ் இங்கிலீஷ். ஓகே, இங்கே யுவர் இங்கிலீஷ் வரக்கூடாது, ஒன்ஸ் இங்கிலீஷ் வரணும், ஏன்னா சப்ஜெக்டில் 1ன்னு தான் இருக்குது. ஓகேவா, சப்ஜெக்டில் 1ன்னு தான் இருக்குது, அப்போ அதோட பொசசிவ் கேஸும் என்ன இருக்கணும், 1க்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும். சரியா, ஓகே, மை செல்ஃப் அண்ட் கோபால் வில் டேக் கேர் ஆஃப் த ஃபங்க்ஷன். மை செல்ஃப் அண்ட் கோபால் தப்பு, அதுக்கு மை செல்ஃப்க்கு முன்னாடி ஐ மை செல்ஃப்னு வந்தால் ஓகே, வெறும் மை செல்ஃப் அண்ட் கோபால்ன்றது தப்பு. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட்டு கோபால்ன்றது ஒரு தேர்ட் பர்சன், ஸோ ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். எப்படி எழுதுவீங்க, 2, 3, 1 ஆர்டரில் எழுதணும். ஸோ என்ன வரணும்னா கோபால் அண்ட் ஐன்னு வரணும். சரியா, கோபால் அண்ட் ஐ வரணும். ஓகே, லாஸ்ட் கொஷின், இண்டியன்ஸ் ஷுட் நாட் ஃபைட் வித் ஈச் அதர். இண்டியன்ஸ் ஷுட் நாட் ஃபைட் வித் ஈச் அதர். ஈச் அதர்னா என்ன சொன்னோம், 2 பேர் சொன்னோமா. ஸோ இண்டியன்ஸ்னால் 2 பேர் தான் இருக்காங்களா, இல்லை நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்போ இங்கே ஈச் அதர் வரக்கூடாது, என்ன வரணும், ஒன் அனதர் வரணும். சரியா, ஸோ லாஸ்ட் ஒன் ஈச் அதருக்கு பதிலாக ஒன் அனதர்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னையோட பேசிக் கிளாஸ் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். தேங்க்யூ.